ஒருவன் வேணும்னே வந்துட்டு இந்த மாதிரி பிண்டம் வைக்க பார்த்தா அந்த ககன் வந்துட்டு கிருஷ்ண பிரசாத்க்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டவொடனே என் தங்கச்சி புருஷனுக்கே அவன் எவ்வளோ அவனோட எல்லாம் மீறிட்டே போகுது, இதுக்கு மேலே நான் அவனை விட மாட்டேன்னு சொல்லிட்டு நான் போய் இது பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு கோவமாக கிளம்புறாங்க. யார் சொல்லியும் கேட்காம கார் எடுத்துக்கிட்டு போகிறாரு. இதை கேட்ட கிருஷ்ண பிரசாத் உடனே சரி இப்போ வராரு, என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறேன். நீ வான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீ உடனே ககனுக்கு ஃபோன் பண்ணு, அந்த இடத்துக்கு போயிருக்காரு உன்னோட மாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ஏதாவது நடந்துட போது தப்பான்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. சரியும் வந்துட்டு அவங்க அண்ணன் ககனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி மாமா வந்துட்டுருக்காரு, அங்கே தயவு செஞ்சு நீங்கள் அங்கேருந்து எங்கேயாவது போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் எதுக்கு போகணும், நான் என்ன தப்பு பண்ண மாதிரி வரட்டும், அந்த ஆளுக்கு இன்னைக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ணா ப்ளீஸ்ன்னு சொல்கிறாங்க. என்னால் முடியாது, ஃபோனை வைன்னு வச்சுருந்தாங்க. அப்புறமா நீ சரி நீ பெரியம்மாக்கு கால் பண்ணி நீ பேசு அப்படின்ற மாதிரி கிருஷ்ணா சொல்கிறாரு சரிக்கிட்ட. சரின்ட்டு உடனே அவங்க பெரியம்மாக்கு கால் பண்ணி கிருஷ்ணா எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. அவங்க பதறி போயிட்டு ககன் சொல்கிறாங்க. என்னம்மா அதுக்குள்ளேயே ஃபோன் பண்ணிட்டானா, சரி உங்களுக்கு நான் கண்டிப்பாக எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன், அந்த ஆள் வரட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தில்லாக நின்றுட்டுருக்காங்க. இவங்க பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க. கரெக்டாக அவர் வந்துட்டு டே ககன் கேட் தந்துட்டு வராரு. ஷாக்காகி எல்லோரும் வெளியே போக ககனும் கோவமாக போகிறாரு. உடனே இல்லைலாம் என்ன சொல்கிறது, உங்களுக்கெல்லாம் வெட்கமான இல்லையா, என்னோடய வீட்டு மருமக வந்துட்டு உங்கள் அம்மா பார்க்கறதுக்கு அடிக்கடி வந்தால் உங்களுக்கெல்லாம் கௌரவம் தானே, அதை வச்சு வந்துட்டு வீடியோ போட்டுருவேன், இதை பண்ணிவிடுவேன் அதை பண்ணிவிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டி அப்படியே வந்துட்டு உங்களுக்கு பாப்புலாரிட்டி பேர் தேடிக்க பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கேவலமாக பேசுகிறாரு. போதும் நிறுத்து, வாய முடின்னு எவ்வளோ கூட்டுன்னு ககன் சொல்கிறாரு. ஆனாலும் கேட்காம அவர் பாட்டு கேவலமாக பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு என் தங்கச்சி இதுவில் இருக்கிற குங்குமத்தையும் அழிக்கலான்னு நினைக்கிறியா, முதல்ல உனக்கு அவ்வளோ இது இருந்துச்சுன்னா உனக்கு அப்பா இல்லைன்னு சொன்னால் நீ வந்துட்டு உங்கள் அம்மா கழுத்தில் இருக்க தாலியும் குங்குமத்தையும் அழிடா, அதை இறக்கி வைக்க சொல்கிறான்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒழுங்காக போயிடுங்க, அந்த ஆளுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இத்தனை வருஷமாக அந்த ஆளை நம்பி ஒன்றும் நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்குற அந்த ஊர்லேருந்து நாங்கள் இங்கே வந்தால் நீங்களும் இங்கே வந்தீங்கன்னு சொல்லி கேட்டு இது பண்ணிகிட்ருக்காரு. இங்கே பாருங்கள், நாங்கள் எங்கள் வேலையை தான் பார்த்துட்ருக்கோம், அந்த ஆள் தான் தேவையில்லாமல் வந்துட்டுருக்காரு, கோவமாக கத்தி இது பண்ணிகிட்ருக்காரு. நீ என் தங்கச்சிக்கு நெத்தியில் இருக்க குங்குமம் அழிக்க பார்க்குறல, உங்கள் அம்மா நெத்தியில் இருக்க குங்குமத்தை நான் அழிக்கிறேன்னு போயிட்டு நெத்தியில் இருக்க குங்குமம் அழிக்க போகிறாங்கன்னு உடனே அவர் கையை பிடிச்சி தடுத்து அவரை அடிச்சிடுறாரு, கீழே தள்ளி விட்டுறாரு. என்னையும் நீ அடிச்சிட்டியா, உனக்கு இருக்கிறான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு பைப் எடுத்துகிட்டு வந்து ககன் அடிக்கிறதுக்கு அவர் வர கரெக்டாக பூமி நடுவில் வந்து நின்றுடுறாங்க. அவங்க தலையிலேயே அடிப்பட்டு அப்படி ரத்தம் இவர் நெத்தியில் தட்டையிலலாம் தெரிச்சிது. மொத்த பேரும் ஷாக் ஆகி போயிடுறாங்க. அப்புறம் பூமியை ஹாஸ்பிட்டல் உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்புறமா டாக்டர் வந்து செக் பண்ணுறாரு. ஒன்றும் இல்லை, பெரிய அடியெல்லாம் இல்லை, ரத்தம் நிறைய போயிருக்கு, பழம்லாம் நல்லா ஹெல்த்தியாக ஜூஸ்லாம் கொடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே வந்துட்டு அப்செட் ஆகி வராரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு எல்லோரும் வெயிட் பண்ணிவிட்டு இவர் சட்டையிலலாம் ரத்தக்கரை இருக்கிறத பார்த்து என்னாச்சு என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு எதுவும் இல்லை, இது வந்துட்டு நடுவில் ஒரு பொண்ணு வந்துடுச்சு, அந்த பொண்ணு தான் வந்துட்டு அந்த ககனை காப்பாற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ககன் அடித்தது, இவர் போய் அவரை அடிக்க போனது, நடுவில் பூமி வந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டவொன்னே மொத்த பேரும் ஷாக் ஆகிடுறாங்க. சரி வந்து நடுவில் வந்த பொண்ணா அப்போ பூமியாக இருக்குமோ, உங்களை நீங்களாக போயிட்டீங்க, இல்லை வேறு யாருன்னா பூமி மேலே கை வச்சுன்னா உங்களை அப்படின்னு கோவப்பட்டுட்டு இருக்காரு. சரி இருந்தாலும் ஒன்றும் பேசாமல் இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் இங்கே பூமிக்கு வந்துட்டு எனக்கு ஒன்றும் இல்லை, வாங்க வீட்டுக்கு போகலான்ற மாதிரி பூமி சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைம்மா ஈவினிங் இருக்குது, ஹாஸ்பிட்டல் ஏறுன்னு சொல்லிட்டு ககனோட அம்மா சொல்லியும் கேட்காம, ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, இங்கே இருக்க வேணாம் வாங்க போகலான்னு நடந்து போகிறாங்க. ககன் உடனே பார்த்தீங்களாம்மா இவன் இங்கே பேஷண்ட்டாக நான் பேஷண்ட் நம்ம பேஷண்ட்டானே தெரியல அப்படின்ற மாதிரி கடுப்பாயிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே சரி வந்துட்டு பூமியை பார்க்கணுன்னு சொல்லிட்டு பொக்கே பழம்லாம் வாங்கிட்டு வராரு.